அதனால் அதை ரெக்கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எப்படி காட்டுறோம் பாருங்கள். ஆனால் உங்கள் எப்பயுமே நீங்கள் ஓடுற ஐயோ தப்புன்னு வந்து விழுந்துட்டான். இல்லை, உங்களை பார்த்து பயப்படுறவனே அவன்தான். இன்னைக்கு அவனே இல்லை. ஆமாம், கடைசியாக முடி வெட்டினது டிசம்பர் 24 ஏங்க அவனுக்கு அது கால்லேருந்து தாங்க ஆரம்பிச்சிருக்கு. நான் எல்லாத்துக்குமே தூக்கிட்டு போனேனேங்க. எல்லாம் ஒரு சிம்பிள்ஸ் அவனுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட கடைசி வரைக்கும் அழுகலைங்க. அந்த டாக்டர் சொன்னாங்க எவ்வளோ வயிறு வலிக்கும் தெரியுமான்னு. மூச்சு குழாவை பாதிச்சிருச்சு மொத்தமும் அவனுக்கு. எப்படி படுத்திருக்காங்க பாருங்க. பாண்டா கம்முனரே இல்லை, முக்கியமான மெயின் பார்ட்டை வெட்டி விட்டு போயிடுவேன். பார்க்க மாட்டேன், ஐயோ பாவணும். எப்படி படுத்திருக்காங்க பொண்ணு இல்லையா? இப்போ தான் காலேஜுக்கு போனான். இன்னும் தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எப்படி படுத்திருக்காங்க பாருங்க. எப்படி திருட்ட ஒழிக்கிறா பாருங்களேன். இவன் பிரச்சனை இல்லை, இப்போ அவர் அங்கே போய் உட்காந்துக்கிட்டாரு. ஐயோ நம்மளுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைடான்னு. நான் நினச்சி கூட பார்க்கலங்க அவன் இறப்பான்னு. ஏங்க நீங்கள் அன்றைக்கி வந்தபோது மெலிஞ்சிருந்தால, நான் அதுக்கப்புறமா நான் வேலைக்கு லீவில் இருந்தபோது நான் கொடுத்த எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டு நடக்கலாம் ஆரம்பித்தாங்க. ஆனால் அது உள்ளுக்குள்ளேயே வேலை பண்ணிகிட்ருக்கு. ஸ்பைனல் கார்டு நல்லா இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் நான் டாக்டர் பாருங்கள் ஏதாவது கேன்சரா ஏதாவது, ஒன்றுமே இல்லை மேம், ஸ்பைனல் கார்டு நல்லா இருக்குன்னு. ஆனால் அவனை நர்வ்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்திருக்குது. ரொம்ப கொடூரமான வைரஸாக இருந்திருக்கு அவன் உடம்புக்குள்ள வந்தது. நம்மளாலையும் அப்படிதான் பண்ணிச்சு. ஆனால் எப்படி காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன். பார்த்த டாக்டர் அருமையான டாக்டர். ஐயோ, இது எல்லாருமே வெப்பேரியில் வேலை செய்கிற டாக்டர்ஸுங்க தான். ஐயோ அந்த தருணம், ஐயோ எங்க உயிர் போயிடுச்சுங்க. அவன் உயிர் இல்லைன்னு அவன் கடைசியாக வந்து பார்த்த முகமும் நான் தான். கடைசியாக அதாவது என் குரலை கேட்டு தான் அவனோட பேபி பாய்னு கத்துறேன். கண்ணு திறந்து, அதாவது மூச்சு நின்றுச்சு. ஆனால் கூட அந்த டாக்டர் உடனே என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க 4 டாக்டர்கிட்ட அந்த சிபிஆர் இதை கொடுத்தாங்க. நல்லா ட்ரை பண்ணாங்க, வாயெல்லாம் இது பண்ணிடலாம். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஏங்க அவன் இன்ஜெக்ஷனுக்கே என்னை தேடுறான்னு இன்னொரு சின்ன பொண்ணு, ஒரு டாக்டருக்கு ட்ரைனிங் இருந்தது, அந்த பொண்ணை விட்டு பிளட் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இறந்துட்டோன்னே ரிப்போர்ட் வருது. ஃபீவர் ஒன்றுமே இல்லைங்க, 98.7 ஃபாரன்ஹீட் தான் இருந்தது. டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிலது ஃபீவர் வரும், சிலது ஃபீவர் வராது. எப்படி இருக்கிறாங்க பாரு. நெயில் கட்டிங்க்கு எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்களேன். அதுவும் பீதியில் இருக்கிறான். அங்கே ஒருத்தன் பாருங்க, ஐயோ அடுத்தது நாம் தானேன்னு உட்காந்துருக்கான்.